श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। சத்குரு ஷிரடி சாய்நாதரின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ இக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்கம் மகா யக்னத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் அக்கல்கோட்டையில் வசிக்கும் சுவாமி சமர்த்தர் அவர்களின் சரித்திரத்தை மிக நுட்பமாக கவனித்துக் கொண்டே வருகின்றோம். ஆச்சாரியா ஸ்ரீ இக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் நிறைய மகான்களை தரிசித்து அதில் உன்னதமான பரிபூர்ணமான மகான்களின் சரித்திரத்தை நமக்கு தந்தார். அந்த வகையில் சாட்சாத் பரிபூர்ணமான மகான்கள் தத்தாவதாராம தத்த ஸ்வரூபமான ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி அவரை நாடி சென்றார். பக்தர்களை அனுகிரகிப்பது மட்டுமின்றி அவரை நாடி சென்ற சாதகர்களை மேலும் உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்றார் என்பதை கடந்த 3 வாரமாக நாம் கவனித்தோம். ஒவ்வொரு மகானுமே தன்னை நாடி வரும் சாதகர்களுக்கு, அதாவது கடவுளை நேசிக்கணும், கடவுளை பத்தி 10 பேருக்கு தெரிவிக்கணும், நாம் மட்டுமின்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு ஆலோசனையும் செயலும் பெற்றவர்கள் அவர்களுக்கு ஏற்ப சந்தேசங்களை கொடுத்துட்டு அவர்களுக்கு ஏற்ப சாதனைகளையும் கொடுத்து வந்தார். எல்லோருக்கும் ஒரே விதமாய் இருக்குமான்னா இல்லைங்க. இப்போ எல்லோருக்கும் உகந்தது, எல்லோருக்கும் தகுந்தது எல்லோரும் தான் பண்றோம். அதாவது சத்சங்கம், பாராயணம், பூஜை, கோவிலுக்கு சென்று பிரதட்சணம் பண்றது, இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் எல்லோருக்கும் உகந்தது. அது மட்டுமின்றி சில பேருக்கு மட்டும்தான் அவர்கள் சில விஷயங்களை, நுட்பமான எச்சரிக்கைகள், கவனிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களில் உள்ள துஷ்ட எண்ணங்களை, பழக்கங்களையும் நீக்கி அவர்களை உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்வார்கள். எந்த சத்குருவாயினும் அவரவர்களுக்கு ஏற்ப சாதனை தருவாரே தவிர அளவுக்கு மிஞ்சி ஆன்மீகத்திலே இழுக்க முயற்சி பண்ண மாட்டார்கள். லௌகீகமான கோரிக்கைகளோடு சென்றவர்களுக்கு அது நிறைவேறுவதற்காக ஆசிகள் கொடுப்பதும், சின்ன சின்ன பாராயணம், சத்சங்கம் போன்ற விஷயங்கள் சொல்வதை செய்வார்கள். அதையும் தாண்டி பகவானை தெரிந்து கொள்ளணும், நான் ஞானத்தை பெறணும் என்ற வருபவர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய ஞானத்தை தருவார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லா சீடர்களுக்கும் ஒரே விதமான ஆசியை கொடுத்தாரா என்ன? இல்லை. சுவாமி விவேகானந்தருக்கு தான் தனது கிட்ட இருக்கிற அனைத்து ஞானத்தையும் கொடுத்து விட்டார். மற்ற சிஷ்யர்களுக்கு அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்தார். அவ்விதமாகவே ஸ்ரீபாத வல்லவராகட்டும், நரசிம்ம சரஸ்வதி சுவாமி ஆகட்டும், அக்கல்கோட் மகராஜ் ஆகட்டும், மாணிக்க பிரபு மகராஜ் ஆகட்டும், ஷிரடி சாய்நாதர் ஆகட்டும், ஆச்சாரியா ஸ்ரீ மாஸ்டர் அவர்களாகட்டும், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் ஆகட்டும், அவர்களை நம்பினோரை கைவிட மாட்டார். இந்த வாரத்திற்கான பாலப்பாவின் சாதனையை நாம் பார்க்கலாம். பாலப்பாவின் ஆன்மீக பயிற்சியில் சுவாமி சமர்த்தா அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் தனித்துவமான ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டார். எப்படின்னா, நம்ம குழந்தைகள் எவ்வளவு நல்லா படிச்சாலுங்க, இப்படி அப்படி செய்யணும், நீ இந்த சாப்டர் முதல்ல படிக்கணும், இது அப்புறம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்போம் இல்லையா? டீச்சர்ஸ்ட பேசுவோம், அவருக்கு ஸ்பெஷலா பார்த்துப்போம், நல்லா இன்னும் நல்லா மேல படிக்கணும் அப்படின்ற. அதை போல சத்குரு என்றால் என்னன்னாங்க, ஞானம் தாங்க. சத்குருன்னா ஞானம் தான். நித்தியம் பாலப்பா தன் வம்ச ஆச்சாரத்தை அனுசரித்து தன் குலதெய்வத்தை பூஜித்து வந்தார். பாலப்பா என்ன நினைப்பார் அப்படின்னா, குலதெய்வம் தான் எல்லா வரங்களை தருபவர், இவர் சத்குரு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பார். இங்கே குலதெய்வத்தை பூஜிக்க கூடாது என்பது கிடையாதுங்க. அவரின் ஆன்மீக பயிற்சியில்
பரிபக்குவம் கொண்டு வரணும்ங்க. இந்த குலதெய்வம் தான் எனக்கு எல்லாம் அனுகிரகிக்கிறார், இவர் சாதாரண சத்குரு என்ற பாவத்தை தான் நாம தவிர்க்க வேண்டும். அப்படின்னா என்ன? துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ இருப்பது ஒரே சைத்தன்யம் என்று சொல்ல வேண்டும். இருப்பது ஒன்றுதான் என்ற பாவம் இருப்பது மிகவும் கஷ்டமுங்க. எவ்வளவுதான் நம்ம பாபாவுக்கு பூஜை செய்தாலும் நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பதை மறப்போமா? வைக்கலைன்னா சுற்றி இருப்பவங்க என்ன நினைப்பார்கள் இல்லையா? அவங்கள பொறுத்துக்கிற கெப்பாசிட்டி நமக்கு இருந்தா குருவுக்கே வச்சிடலாம். அவ்வளவு வைராக்கியம் நம்மில் இல்லாததால் நாம் குலதெய்வத்துக்கு வைக்கிறோம். பாலப்பா எல்லாவற்றையும் துறந்து வந்துவிட்டார். அதனால சுவாமி அவரை உன்னத நிலைக்கு கூட்டி செல்ல வேண்டும். அதுதான் அவருடைய உத்தேசம். இங்கு இருப்பது இரண்டு அல்ல, ஒன்றுதான் என்று சொல்கிறார் சுவாமி. உடனே சுவாமி சொல்றார், இவன் பழைய போர்வைகளை போத்திக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லுவார். சத்குரு சேவதா ஜரி சாலுவை, ஜரிகை போட்ட சால்வா சத்குரு சேவை. அதாவது வெங்கடேச பெருமாளையும் பூஜிக்கிறோம், சத்குருவையும் பூஜிக்கிறோம். இவர் வேற அவர் வேற கிடையாதுங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாமுங்க. நாமதேவர் அப்படின்ற ஒரு பக்தர், பாண்டுரங்க பக்தர் இருப்பாருங்க. அவர் வந்து அவரோட பாண்டுரங்க சுவாமியோட பேசுவாராமுங்க. டெய்லி போனா அவர்கிட்ட பேசுவார். கல்லுன்னு நினைச்சா கல்லுதாங்க. அதாவது ஒரு தசாவதாரத்துல ஒரு பாட்டு வரும், நீங்க அந்த படம் பார்த்திருப்பீங்க. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கல்லை மட்டும் பார்த்தா கடவுள் தெரிய மாட்டார். அதே போல இங்க அவருக்கு பிரசாதமும் படைப்பார். பாண்டுரங்கனும் சாப்பிடுவாராங்க. எவ்வளவு புண்ணியம் பண்ணவர், எவ்வளவு நம்பிக்கை. சுவாமி பேசுவார், சாப்பிடுவார், எல்லாமே செய்வாராம் நாமதாரகனோட. அப்போ நான் எவ்வளவு பெரிய பக்தன், என்னோட சுவாமி பேசுவாரு, நான் கொடுக்கிற பிரசாதம் தான் சாப்பிடுவாரு அப்படின்ற அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுது, துக்காராம், ஏகநாதர் எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. அதாவது சத்சங்கத்திற்காக நினைச்சுக்கலாமே. அதுல எதுக்காகன்னா, நம்மள எவ்வளவு அளவுக்கு பகவத் சிந்தனை அல்லது பகவத் தத்துவத்தை நாம் அனுபூதியாக பெற்றிருக்கோம், நாம் உள்வாங்கி இருக்கிறோம், நம் மனதில் எவ்வளவு திடமான அந்த அவர் சொன்ன அனைத்தும் நம்பிக்கை, ஸ்ரத்தை, இல்ல ஆணவம் இல்லாமற்றை எத்தனை அந்த குணங்கள் எத்தனை இருக்கின்றன அப்படின்ற ஒரு பரீட்சை. அதுல கோரா என்ற ஒரு பானை செய்பவர் அந்த பரீட்சைய செய்ய சொல்லுவாங்க. அவர் யார் தலைமேல் பானை வைப்பார், ஒவ்வொருத்தர் தள்ள பானை அந்த தலைமையில வச்சப்போ தட்டின உடனே அது ஓட்ட சத்தம் வரலன்னா அவங்க பரிபக்குவம் அடைந்தவர்கள், ஓட்டை சத்தம் வந்த பரிபக்குவம் அடையாதவர்கள் அப்படின்ற பரீட்சை. அவர் மண்பானை செய்வார் சொல்லுவார். அப்ப என்னன்னா, ஒரு பானையை எடுத்து தலையில் வைத்து தட்டினால் அது ஓட்டை சத்தம் வந்தால் நீ உன்னுடைய ஆன்மீக பயிற்சியில் பரிபக்குவம் பெறவில்லை என்று அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நன்றாக சத்தம் வந்தால் ஆன்மீக பயிற்சியில் நீ பரிபக்குவம் அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயும் வரார். இப்ப நாமதாரகர் சொல்றாரு, நான் தினமும் சுவாமியிடமே பேசுவேன், எனக்கு என்ன பரீட்சை அப்படிங்கிறார். நாங்கெல்லாம் வச்சுக்கலையா அப்படின்னு சொல்றாங்க இவங்க. சரி வைங்க அப்படிங்கிறார். பானை வைக்கிறார்கள். ஆனால் சத்தம் ஓட்டை பானை சத்தம் வந்து விட்டது. நாமதாரருக்கு மிகவும் அவமானமாகிவிட்டது. அப்போது ஓடுறார் பாண்டுரங்க கிட்ட, எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு சுவாமி அப்படின்னு பாண்டுரங்க கிட்ட நடந்ததை சொல்றாரு. அப்ப பாண்டுரங்க சொல்றாரு, உனக்கு பரிபக்குவம் வரலன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டோம் இல்லையா? அதனால சுவாமி பக்கத்துல ஒரு சிவாலயத்துக்கு இருக்கு, அங்க போ, உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. நம்ம கூட பாருங்க, அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டோமுங்க. பக்கத்து வீட்டு ஆண்டியோ இல்ல இன்னொருத்தரோ போய் சொன்னா கேட்போம். அது போலங்க,
அதே போல் நாமதாரகனை சிவாலயத்துக்கு போக சொல்கிறார் சுவாமி. அங்கே ஒரு முதியவர் இருப்பார், அவர் உனக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்றார் பாண்டுரங்க. அப்போ அந்த சிவாலயத்துக்கு போனவுடன் அங்கே ஒரு கிழவன் இருக்கிறார். அவர் தம் காலை சிவலிங்கத்தின் மேல் வைத்துக் கொண்டு இருப்பார். யாரு? அந்த தாத்தா. அப்போ நாமதாரன் நினைக்கிறார், நாமதாரகர், இவர் என்னப்பா காலை போய் சிவலிங்கத்துக்கு மேல வச்சிருக்காரு, இவர்கிட்ட என்ன போய் அனுப்பி இருக்காரு, இவர் பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரனா இல்ல அவர் பைத்தியக்காரனா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே கிட்ட போறார். என்ன தாத்தா நீங்க சிவலிங்கத்துக்கு மேல போய் காலை வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்பார். தாத்தா தலையை தூக்கி அவரை அப்படி பார்ப்பார். ஓ, நீ பாண்டுரங்கன் அனுப்பி வந்தவனா, வந்தாயா, நீ பாண்டுரங்கன் சொல்லி வந்தாயா அப்படின்வர். அப்பொழுது நம்பிக்கை ஏற்பட்டது இவருக்கு, இவர் சாமானியமானவர் இல்லை என்று. ஏதோ நார்மல் தாத்தா நினைச்சிட்டார். அப்ப வந்தது சொன்ன உடனே அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தாத்தா உங்களுக்கு இவ்வளவு தெரியும் இல்லையா, உங்களுக்கு சிவலிங்கத்தின் மேல் கால் வைத்திருக்கிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றார். ஓ அதா, எனக்கு கண்ணு தெரியாதுப்பா அப்படின்றாரு அந்த முதியவர். என்னோட காலை கொஞ்சம் தூக்கி அங்க வைப்பா அப்படின்ற. அங்க வைக்கிறாங்க. உடனே அங்க ஒரு சிவலிங்கம் வருது. அந்த காலை இன்னொரு இடத்தில் வைக்கிறார்கள். அங்கே ஒரு சிவலிங்கம் வந்தது. இப்பொழுது சிவன் எங்கே இல்லை, எல்லா இடத்திலும் சிவன் இருக்கிறார். நாமதாரக்கனுக்கு என்ன என்றால் பாண்டுரங்கன் தான் கடவுள், மீதம் இருப்பவரெல்லாம் கடவுள் இல்லை. கடவுள் சர்வ வியாபகர், சர்வ சக்தி படைத்தவர், சர்வஜர். அவருக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை. இது பகவத் தத்துவம். மிச்ச பேர், அதாவது துக்காராம், ஏகநாதர் எல்லாம் கடவுள் ஒன்றுதான் என்று நினைப்பவர்கள், அந்த பாவத்தோடு இருந்தார்கள். நாமதேவர் தான் மட்டும்தான் நான் பெரிய பக்தன், நீங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு நினைப்பவர். என் கடவுள் பாண்டுரங்கன் மிகச் சிறந்தவர், மிக பெரியவர், மீதம் இருக்கும் கடவுள்லாம் குறைந்தவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார். இப்ப அந்த பாவத்தை எடுத்து விட்டார் நாமதேவர். அப்பொழுது புரிந்தது பாண்டுரங்கன் ஏன் அங்கே அனுப்பினார் என்று. நான் பாண்டுரங்கன் தான் கடவுள் என்று நினைத்தேன், அதனால்தான் பானையில் இருந்து ஓட்டையான சத்தம் வந்தது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது. சின்ன தவறானாலும் தவறுதானே, அதை எடுத்து விட வேண்டும் என்று சொல்வதுதான் இதன் உத்தேசம். சாப்பாடுங்க பிரம்மாண்டமா சமைச்சாலும் உப்பு போடலைன்னா அது எப்படி இருக்குங்க, அதை போல. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிக் கொள்ளலாம். ஔவையாரின் கதை. ஔவையார் சின்ன வயசுல இருந்தே அந்த அம்மா பகவத் சிந்தனை, அப்புறம் பஜனைகள், தியானம், பூஜை, புனஸ்காரம் என்று சிறு வயதிலிருந்தே கடவுளின் சிந்தையாகவே வாழ்ந்தவர். அவர் சிந்தனையிலே இருப்பவர். அவருக்கு மிகவும் பிடித்த தெய்வம் பிள்ளையார். அவரை மிகவும் வணங்கி கொண்டிருந்தார். அவருக்கு கல்யாண வயது வருகிறது. அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ண வேண்டும் ரொம்ப வற்புறுத்துவாங்க. அப்போ அவங்க முடியுமா அவங்கள இது பண்றதுக்கு, தவிர்ப்பதற்கு? அப்போ சுவாமியிடம் போவாங்க, பிள்ளையார்கிட்ட போவாங்க. ஐயா, இந்த உடல் இந்த அழகு எல்லாம் இருப்பதனால்தான் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு இது அறவே பிடிக்கவில்லை, என்னை முதியவராக்கி விடுங்கள் கடவுளே, பிள்ளையாரப்பா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அது அந்த மணமேடையும் அரேஞ்ச் ஆயிடுது. அப்போ போய் வேண்டிக்கிறாங்க. அவங்க முதியவராகி விடுகிறார். பொண்ணைங்க, மணப்பெண்ணைங்கன்னு தேடினா அங்கேயே இருக்காங்க ஒரு மூதாட்டியாக. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க தம்மோட பூத உடலாலே கைலாயத்துக்கு போவாங்க. நடந்து போயிட்டே இருப்பாங்க. அங்க போய் சுவாமி முன்னாடி உட்காருவாங்க. சிவன், பார்வதி இருப்பாங்க, அம்மையார் இருப்பாங்க. அப்போ வயதாகி விட்டது இல்லையா, அவங்க காலை நீட்டி உட்கார்ந்துப்பாங்க. உட்கார்ந்தப்போ பார்வதி அம்மையாருக்கு பார்வதி தேவிக்கு என்ன இது, ஒரு மரியாதை இல்லாமல் என் கணவர் முன்னாடி இப்படி உட்கார்ந்துருக்காங்க, என் அம்மா தம் தோழிகளை அழைத்து நீ போய் சொல்லு,
அவையாருக்கு அந்த பக்கம் திரும்பி காலை வைத்துக் கொள்ள சொல்லி. சரி, தோழிகள் சென்று சொல்கிறார். ஓ அப்படியா, நான் இப்படி திரும்பி வைத்துக் கொள்கிறேன் என்று இந்த பக்கம் திரும்பி காலை நீட்டி உட்கார்கிறார். அப்போ அங்க ஒரு சிவலிங்கம் வருகிறது. சரி, இந்த இன்னொரு பக்கம் திரும்புகிறார், காலை வைத்துக் கொள்ள, அங்கே ஒரு சிவன் வருகிறார். இந்த பக்கம் திரும்புகிறார், இன்னொரு இடத்திலும் சிவன் வருகிறார். மற்றொரு புறம் திரும்பி காலை நீட்டிக் கொள்கிறார், அங்கனும் சிவன் வருகிறார். அப்போ சிவன் சொல்ற, பார்வதி நீ கொஞ்சம் சும்மா இரு, என் தலை சுத்துது அப்படின்னு சுவாமி சொல்றார். இப்ப என்ன, இருப்பது ஒன்றுதான் அப்படின்னு சொல்வதுதான் இது, ஒரே சைத்தன்யம் தான் அப்படின்னு சொல்றதுதான். சத்குரு தரி சாலுவை கொடுப்பார் என்று பாபா சரித்திரத்தில் வரும். பழைய துணியை ஏன் திருடுகிறாய், தரி சாலுவை கொடுப்பார் இல்லையா? இங்க பாருங்க, பாபாவாகட்டும், அக்கல்கோட் மகாராஜ் ஆகட்டும், அந்த பரம்பரை தத்த சாம்பிரதாயம் தான். நம்மில் நிறைய பேர் இருக்கிறோம்ங்க. நான் பாபா பக்தனுங்க, நான் வேற எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன். இல்லைங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், பாபா கோயிலுக்கு மட்டும்தான் போவேன், அவர் தான் எனக்கு எல்லாம். அவர் சொன்னார அப்படின்னுட்டு பாபா சொன்னார, என்ன இது, ஜனம் என்ன நினைச்சுப்பாங்க, பெரிய பாபா பக்தருங்க, அவர் எங்கேயும் போக மாட்டாருங்க அப்படின்னுட்டு. எல்லா ரூபங்களில் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொன்னாரு, கிருஷ்ணர் சொன்னாரு. அப்படியாக எல்லா சரித்திரத்திலும் பகவத் தத்துவம் இருக்கிறது என்று மகான்கள் சொன்னார்கள். நாம புரிந்து கொண்டோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் தான் பக்தன் என்ற ஆணவத்தை, அகங்காரத்தை தவிர நாம ஒண்ணும் புரிஞ்சுக்கல. அதை தவிர்க்க வேண்டும் என்ற சொன்னதுதான் இது. அதுதான் இந்த தத்த சாம்பிரதாயம் என்றால். அப்புறங்க, நான் பெரிய குலங்க, நாங்க வெங்கடகிரி மகாராஜா குலத்தை சேர்ந்தவர்கள், நாங்க இவங்கங்க, நாங்க இன்னொருத்தங்க இப்படின்னு நாம பெரிய பீத்திட்டு இருப்போம். மிகவும் ரொம்ப ஆச்சாரமானவர் இந்த பாலப்பாவை சுவாமி கூப்பிட்டு ஒரு சூத்ரன் வீட்டுக்கு சென்று நீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். என்ன சுவாமி இது, நான் இப்பதான் குளிச்சு, நான் போய் அந்த சூத்ரன் வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்து வர்றது என்னங்க, இப்பதான் குளிச்சு மடி கட்டிக்கிட்டு நான் பூஜைக்கு உட்கார போறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இங்கே சூத்ரன்னா யாரு, வைசியன்னா யாரு, சத்திரியன்னா யாரு, பிராமணனா யாரு? இவை எல்லாம் அவரவர் மனோபாவத்தினால் ஏற்பட்டவை. இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த 4 வர்ணங்களும் அவரவர் மனோபாவத்தினால் ஏற்பட்டவை. நீ செய்யும் தொழில்தான் உன்னுடைய குலத்தை முடிவு செய்தது. அதாவது அந்த காலத்துல எல்லாம், இப்ப எனக்கு ஒரு விவசாயம் பிடிக்கும்னு வைங்க, நீங்க சூத்ரம் குலம், நீ விவசாயம் பண்ணிக்கோ, எனக்கு போராட சக்தி இருக்கிறது, நல்லா போராடுவேன், நல்ல ஃபைட்டிங்லாம் பண்ண க்ஷத்ரியன், நீ இதெல்லாம் செய். நான் வணிகம், அதாவது வியாபாரம் நல்லா செய்வேன் அப்படின்னா நீ செட்டியார். இப்படின்னு வர்ணங்கள் அவங்கவுங்க மனோபாவத்துக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டது. ஒரு தாய் தந்தையர் இருக்கிறான்னு வைங்க, அவர்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒருவர் இன்ஜினியர் ஆறார், ஒருவர் டாக்டர் ஆறார், ஒருவர் டீச்சர் ஆறார், ஒருவர் லாயர் ஆறாங்க. எல்லோரும் ஒரு தாய் குழந்தைகள் தானே. இதுவும் அப்படிதாங்க. நாம் ரொம்ப பின்தங்கி செல்கிறோம். இதிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். சத்குருவோட உத்தேசம் அதாங்க. பாலப்பாவை தண்ணிக்கு கொண்டு வர சொன்னார், மடிகட்டி கொண்டு இருப்பார். கடவுள் முன்னாடி எல்லோரும் சமம். கடவுள் என்றால் ரூபம் அல்ல, ஞானம். ஞானத்தின் பார்வையில் எல்லோரும் சமம்தான். அதாவது உங்களுக்கு ஞானம் இருக்கிறது, உங்களுக்கும் ஞானம் இருக்கிறது. நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க. ஞானத்துல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்காங்க? உபயோகித்ததால் அது வெளியில் வந்தது. அதனால மகான்களின் பார்வையில் எல்லோரும் சமமே, வேறு என்ற பாவம் இருக்காது. நாம் ஏற்படுத்தி கொண்டவை இவையெல்லாம். இதிலிருந்து நாம வெளிவர வேண்டும். பிராமணம்னா யாருங்க? பிராமணன்னா யாரு? பிரம்ம ஞானம் பெற்றவர்கள் பிராமணர்கள். அந்த ஞானம் யார் யாரிடத்தில் இருந்தாலும் அவன் பிராமணன் தான். யாரிடத்தில் இருந்தாலும் அவன் பிராமணன் தான். பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் பிறப்பாலேயே அவர் வைஷ்ணவ பிராமணர்.
மிகவும் அனுஷ்டானம் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர். ஆனா நம்ம மாஸ்டர் அவர்கள் எல்லார் வீட்டுக்கும் போவாருங்க, எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, அவருக்கு வேறுபாடு கிடையாதுங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்களோட சேர்ந்தவங்க நீ உன்னை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த வேதத்திலிருந்து அவரு வாங்க அதுக்கு ஒரு பிரமாணம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு சர்ச்சையை பண்ணுவார். அதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஆனாலும் அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வானா வரப்போவது ஒன்றும் இல்லை, நீங்கள் போ என்றால் போக போவது ஒன்றும் இல்லை, என் வேலை என்னோடுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் சுவாமி சமாதி அடையும் முன் பாலப்பா அவரை கூப்பிட்டுட்டு அவர் துளசி மாலை அணிவிப்பார். அவர் சமாதி அவருக்கு முன்னாடி பாலப்பாவை அழைத்து அவர் துளசி மாலை அவருக்கு அணிவிப்பார். பாருங்க, பரிபக்குவம் கொண்டு வந்துட்டாரு இல்லையா? அவருக்கு பரிபக்குவம் கொண்டு வந்துட்டார். முதல்ல என்னவோ மனதை சுத்தப்படுத்தி விட்டார். அப்புறம் ஆன்மீக பயணத்தில் குலங்கள் அத மாதிரி எல்லாம் கிடையாது, சமபாவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து புரிய வைத்து விட்டார். மகான்களின் பிரசாதம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். இருப்பது ஒன்றுதான் என்று புரிய வைத்தார். அவரை சூத்திரன் வீட்டுக்கு தண்ணி கொண்டு வர போக சொன்னா போக மாட்டார் இல்லையா? அந்த மாதிரி பாவங்களை எல்லாம் எல்லாரும் சமம் தான் என்று அவருக்கு நன்றாக புரிய வைத்து விட்டார். அதன் நினைவாக துளசி மாலையை கொடுத்தார். துளசியில பாருங்க, பூக்கள் காயெல்லாம் வராதுங்க, சின்னதா வரும். அது பெரிய பெரிய பூவோ காயங்களோ இருக்காது. அதே போல்தான் மகான்கள் கிட்ட மகிமைகள், லீலைகள், ஆடம்பரங்கள் எதுவுமே இருக்காதுங்க. லீலைகள், மகிமைகள், ஆடம்பரங்கள் எதுவுமே இருக்காதுங்க. அவர்கள் துளசி செடியை போன்றவர்கள். தன்னோட நாமம் முத்ரிக்கப்பட்ட தங்க மோதிரத்தை அவர் கையாலேயே அவருக்கு அணிவிப்பார் பாலப்பாவுக்கு. அப்புறம் பாலப்பாவின் சிரசின் மேல் கையை வைத்து ஆசீர்வாதம் செய்வார். என்னோட ராஜ முத்ரிகை உனக்கு கொடுக்கிறேன், இதனால் நீ எப்பொழுது உனக்கு எல்லா துவாரங்களும் திறந்திருக்கும். அதாவது உனக்கு ராஜமுத்திரை கொடுத்திருக்கிறேன், இதனால் உனக்கு அந்த ராஜமுத்திரை எடுத்துட்டு போனா எங்க வேணா போலாம் இல்லையா? அது ஆன்மீகத்துல நான் சொல்றது, எல்லா துவாரங்களும் திறந்திருக்கும். என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய சர்வ சக்திகளையும் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். உன்னுடைய காரியம் நிர்விக்னமாக நடைபெறும் அப்படின்னு சொல்றார். என்ன காரியம்? எந்த காரியத்துக்கு நிர்விக்னமாக நடக்கணும்? எல்லாரும் சமமே அப்படின்னு காரியம் நிர்விக்னமாக நடக்கணும்னு சொல்றார். அப்புறம் சுவாமி பாலப்பாவை ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். தன் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்ச மாலையும் அவர் கழுத்தில் போடுகிறார். தன்னிடம் இருக்கும் அனைத்து பொருட்களையும் அவருக்கு தருகிறார். அவரிடம் இருந்த ஆத்ம பாதுகைகள் கொடுத்து மடத்தில் பிரதிஷ்டை செய்ய சொல்லி தருகிறார். அந்த ஊரிலேயே ஒரு நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார், அங்கே மடத்தை நிறுவ வேண்டும் என்று. அப்புறம் அவருடைய ஆக்ஞையின் அனுசாரமாக மடத்தை நிறுவுகிறார் சுவாமி. சுவாமி சமாதியான 32 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ பேர்களை சன்மார்க்கத்தில் நடத்தி கொண்டே தெய்வ காரியங்கள் செய்து கொண்டே அவர் சித்தி பெற்றார். பாலப்பா ஒரு சாதாரண வியாபாரி அவர் இருந்த பாலப்பா சுவாமி சமர்தா அவர்களால் சம்ஸ்கரித்து உன்னத நிலையை அடைந்தார். கடவுள் கோரிக்கைகளை தீர்த்து விடுவார். கடவுள் இப்போ சிவனை பூஜை செஞ்சு ராவணாசுரன் என்ன வேணும்னாலும் வரங்கள் எல்லாம் வாங்கினார்கள். அதே மாதிரி ராவணாசுரன் ஆகட்டும், மற்றவர்கள் எல்லாருமே. ஆனால் மகான்கள் சம்ஸ்கரிப்பார்கள், நம்மை மேன்மையடைய செய்வார்கள். அதுதான் மகான்கள். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு
साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त।